வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 30 இன்னைக்கு பிரமேட் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய முன்னோர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால் உருவாக்கப்பட்டு இருந்தாங்க. முன்னோர்கள்னா குரங்குங்க. ஆமாங்க, டார்வினோட கூற்றுப்படி குரங்குகிட்ட தான் நம்ம வந்தோம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள்லாம் குரங்கு தானே, அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, விஷயத்துக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 விதமான குரங்குகள் இருக்குது. அதாவது இந்த மில்லரின் கிறிஸ்ட்டு, லாங்கூரு, கிஃபன், டார்ச்சியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான குரங்குகள்லாம் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. அதுவும் ஒரு பெரிய சர்வே எடுத்தப்போ என்னாச்சுன்னா டாப் 25வது லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 விதமான குரங்குகள் இருக்குது. இது எல்லாமே அழிய போகுது அப்படின்ற ஒரு தகவல் வர இவங்க பயங்கரமாக பயந்து போகிறாங்க. ஐயோ, என்னடா இது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விலங்குகள் உலங்கு சங்கிலின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலாம் படிச்சிருப்போம் தெரியுங்களா. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விலங்கினம் அந்த நாட்டுக்கு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த குரங்கு என்ன பண்ணால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து விதைகள்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுனா இது வந்து நாற்று நடுலாம் நினச்சிடாதீங்க. ஒரு இடத்துல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இன்னொரு இடத்துல போய் அதனுடைய கழிவானது போகும்போது மண்ணுக்கு உரமாகி அந்த இடத்துல அந்த மரம் வந்து வளரும். இப்படி வந்து இயற்கையினுடைய சங்கிலி பிணைப்பு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது. அதே பக்கத்தில் ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாம் பக்கத்தில் போனோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அது ட்ரை பண்ணோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விலங்கினம்ப்பா. இந்த விலங்கினத்தை நம்ம அழிச்சிட்டோமே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊரில் நடக்கக்கூடிய சட்டவிரோதமான இந்த விலங்கின கடத்தல் தான். வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1000 விலங்குகளை வந்து கடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக தான் அந்த ஆண்மைக்கு இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே எல்லாரும் வாங்கிட்டு என்ன ஏதுலாம் கேட்காம எல்லாத்தையும் வாங்கி தின்னுடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில விலங்குகள்கிட்ட இந்த பவர் இருக்குன்னு சொன்னால் போதும், இந்த மாதிரி கடத்தி எதுவுமே விற்கிறதே ஒரு குழப்பம் வச்சுட்டு அதனாலே நிறைய விலங்குகள் அழிஞ்சு போவோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவங்க நாட்டிலேயே வந்து நிறைய விதமான விலங்குகள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிருக்கு. அதுலேயும் ஆமைகளையும் சேரும். ஸோ இப்படி இந்த ஆமைகளையும் வந்து சேர்த்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவும், அதே மாதிரி இந்த குரங்கினங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து கடத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்து இவங்க ஒரு டே உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த டே வந்து உருவாக்கிட்டாங்க. அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த டேவை எதுக்கு, இந்த நாள் எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமேட் சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போய் பேசுகிறாங்க. அது பாருங்க, நாங்கள் ஒரு இனத்தை அழிக்க போகிறோம், காரணம் நாங்கள் செஞ்ச தப்பு தான், இந்த மாதிரியான தப்பில் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே எல்லாம் நிறுத்துங்க. உங்கள் ஊரில் வந்து இந்த சட்டவிரோதமாக எவனா கடத்தின்னு போகிறான்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய தீர்வு காணுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையை நான் காலை நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பெரிய பயணம் போயிட்டு வந்தாங்க. அப்படி அந்த பயணம் போயிட்டு வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா என்ன பண்ணுறாங்கன்னா பிரமேட் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு வகை குரங்கு இனங்களை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பிரமேட் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க இந்தோனேஷியா ஜனவரி 30. நெக்ஸ்ட் பிரேசிலில் சவுதா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களா. ஆஹா, இந்த டேவை நான் படித்து முடிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவித்துவமான ஒரு நாளுங்க. இதை கேட்கும்போது ஒரு சிலருக்கு தோணலாம், அட என்னடா இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு. பட் இந்த ஒரு மாதிரி சில விஷயங்களை ரசிப்பாங்க தெரியுங்களா. அப்படி ஒரு ரசனை மனசு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு டேவாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதா டே அப்படின்றது ஒரு வேர்டு. இந்த வேர்ட்னுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முதல் லத்தீன்லேருந்து பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. பட் ஆனால் இந்த லத்தீன்லேயுமே பார்த்தீங்கன்னா இதை எப்படி அவங்க சொல்கிறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபீலிங்கை சொல்கிறது. அதாவது இந்த காதலன் காதலி இந்த 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், 2 பேருக்கும் ஃபீலிங் இருக்கும் பேசணும்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவன் பேசினா ரொம்ப ஓவராக பண்ணுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசாமல் இருப்பான். இல்லாட்டி அந்த பொண்ணு என்ன நினைக்கணும், அது எப்படி நான் போய் பேசுவேன், அவனா வந்து பேசணும்ல, அப்போ எனக்கு ஒரு கெத்து அப்படின்னு இந்த பொண்ணு நினைக்கும். இப்படியே அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய சோகமாக இருந்தாலும் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஊடல்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு அழகான ஃபீலிங்கில் அந்த ஃபீலிங்கை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இதை வச்சுருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த லத்தீன்லேயே இருக்கக்கூடிய அர்த்தமும் கூட. போடோ இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை, அந்த இசையில் வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த இசை வரும்பொழுது இந்த மெத்தடில் வந்து அவங்க ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு சோக கீதமாக இருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கலீசியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, இந்த கலீசியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கேம் ஆஃப் த்ரான் படம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாடு விட்டு நாடாக அவங்க வந்து ஒரு அப்படியே பயணம் போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி போகக்கூடியவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் நாட்டை விட்டு பிரிஞ்சு வராங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்காக இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் இது முக்கியமாக எதுக்காக இது செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க வரலாற்றில் அப்படின்னு பயங்கரமாக தேடி பார்த்ததில் எனக்கு கட்ச விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரேசில் அண்டு போர்ச்சுகல் இந்த 2 நாடும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பயங்கர திக்கு ஃப்ரெண்ட்ஸ். திக்குனா சாதாரண திக்கில் பயங்கரமான திக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கான நிறைய பெரிய ஹிஸ்ட்ரி இருந்தது. பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சின்ன சின்ன விஷயங்கள் அதில் இம்பார்ட்டண்டாக எனக்கு தெரிஞ்சாலும் மட்டும் உங்கள்கிட்ட அப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பிரேசிலில் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கு பிரேசில் ஒரு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே, அதை விட அதிகமான அமௌண்ட்டை வந்து போர்ச்சுகல் கொடுப்பாங்களாம். அப்படி அவங்க 2 பேருக்குமான நட்புன்றதுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரேசிலில் வந்து தங்கமானது வெளில எடுத்தாங்க. அப்போ அது ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி 1970லேருந்து 80க்கு இடைப்பட்ட காலகட்டங்களில். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தங்கத்தை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்திலும் பார்த்திங்கன்னா இவங்க 2 நாடுகள் தான் பயங்கர கூட்டாளிகளாக இருந்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க நாட்டினுடைய ஓல்டான ஹிஸ்ட்ரி எடுத்தால் கூட இப்போ போர்ச்சுகல் ஒரு பெரிய கலவரம் நடக்குது, அதுக்கு வந்து பிரேசில் வந்து
வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசக்கூடிய மொழி ஒன்று தான், அவங்களுடைய கல்ச்சர் ஒன்று தான், அவங்களுடைய பாரம்பரியம் ஒன்று, எல்லாமே ஒன்று. ஆனால் நாடு மட்டும் வேறு. இப்படி 2 நாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காதல் தாங்க இந்த நாள். ஃபீலிங்ஸை மதிக்கக்கூடிய ஒரு நாளாக நம்ம அதெல்லாமே ஃபீல் நினச்சிட்டு இருக்கோம்ல, அது உண்மையாகவே சோகம் கிடையாது. அது ஒரு அழகான ஒரு ஹாப்பி அப்படின்றது எல்லாருக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காகவும் ஒரு கவித்துவமான ஒரு நாளாக தான் வந்து இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இவங்க சவுதா டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிரேசில் ஜனவரி 30. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் டே நான் வைலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒன்று அனுசரிக்கிறோம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷனுடைய கவிஞராக இருந்த லொரான்ஸ் விடால் விடா அப்படின்ற ஒரு பர்சன் 1964 இந்த டே வந்து அறிமுகப்படுத்துறாரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்பவுமே அமைதியாக அட் த சேம் டைம் ஒரு முழுமையான ஒரு கல்வியை வந்து நம்ம வந்து கிடைக்கணும். அப்படி கிடைக்க மாட்டேது. எல்லா இடத்துலையும் வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ போர்கள் நடக்கிற ஒரு இடத்துலலாம் குழந்தைங்க வந்து படிப்பாங்க. நம்ம உயிரை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது, இல்லை எங்கே படிக்க அனுப்புதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சின்றது இன்னைக்கு எவ்வளோ பெருசாக மாறி இருக்கு. எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? இந்த ஒரு எஜுகேஷன் தான். இந்த ஒரு 60-70 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. ஆனால் அந்த மாற்றம்ன்றதை அவங்க பார்க்கவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர் சமயங்கள்லாம் அவங்களால படிக்க முடியாமல் போனது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சியவே தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த போருங்க இருக்குது அப்படின்னா அந்த போருங்க நிறுந்தே ஆகணும்ல. அந்த ஒரு அழகான ஒரு மென்டாலிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த லொரான்ஸ் விடால் விடா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த டே வந்து சூஸ் பண்ணி இதை வந்து அங்கே நாட்டு மல்ல வந்து நிறுவுறாரு. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய நினைவு நாளாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது சேம் இம்பார்ட்டண்ட்டாக இந்த நாள் எதுக்கு அவர் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1948 யுனெஸ்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேவில் வந்து போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி அறிவிச்ச அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இவரை சூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி சூஸ் பண்ணி இதில் வந்து சில வாக்கியங்கள்லாம் வரும். இப்போ நம்ம ஒரு தேசிய கீதம் மாதிரி பாடுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அகங்காரத்தை விட அன்பு சிறந்தது, வன்முறையை விட அகிம்சை சிறந்தது, போரை விட அமைதி சிறந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வீர முழக்கங்கள்லாம் விட்டு இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸ்கூல் டே நான் வைலன்ஸ் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 30. அடுத்து அஜர்பைஜானில் சுங்கவரி தினம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இதாங்க நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா, இந்த ரஷ்யா வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு. இவங்க நாட்டையும் வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. அப்படி அதுக்கப்புறம் விட்டு போனதுக்கப்புறம் அரசாங்கத்துடைய கையில் அந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துச்சு. ஏன்னா இந்த நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமான வருமானம் அப்படின்றது இந்த ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் வரும். அதனால் அந்த ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 1992 அரசனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த கஸ்டம்ஸ் வந்ததுனால கஸ்டம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அஜர்பைஜான் ஜனவரி 30. நெக்ஸ்ட் சதே ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குளிர்காலம் அந்த பருவநிலை மாறுதில்லைங்க, அந்த மாற்றத்தை தான் வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு வெளில வந்து ஒரு நெருப்பு தீ மூட்டி இந்த இருட்டில் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவுருன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த குளிர்காலம் வந்து ஸ்டார்டிங்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக உருவாக்கப்படுது இருந்தாங்க இது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா புராண கதையில் வந்து சூசாங் அப்படின்ற ஒரு மன்னர் வந்திருக்காரு. அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பாம்பு வந்து பிடிக்கலாம் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு போனப்போ அந்த பாம்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய பாறைங்கள்லாம் தட்டி விட அந்த பாறைங்கள்லாம் உரசி அதில் நெருப்பு வர அதை பார்த்து நெருப்பு இப்படி தான் உருவாகுதான்னு சொல்லிட்டு முறையாக ஒரு நெருப்பு கண்டுபிடிச்சா தெரியுங்களா, அந்த டே வந்து அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாழையடி இவங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் வீட்டு வாசப்பட நெருப்பு போட்டு கொளுத்தி அதை என்ஜாய் பண்ணுறது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு குளிர்காலத்தை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இது நடத்தப்பட்டு வருது. இது வந்து 2017 அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தவர் ஏன்னா மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க, இது ஒரு ஆசை திருவிழா மாற்றினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி விட்டுருக்காரு. அப்படி மாற்றி விட்டு கொண்டாடக்கூடிய ஒரு தினம் தாங்க இது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு நம்ம ஊரில் கொண்டாட போகிங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் சதே ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் ஜனவரி 30. நெக்ஸ்ட் இந்தியாவில் தியாகிகள் தினம் சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம். இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, உயிரே நமக்காக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட பர்சன் நமக்கு வந்து கொண்டாடி ஆகணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தி ஆகணும்ல. அப்படி ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியினுடைய நினைவு நாள் இந்த நாள். அதனால தான் இந்த நாளை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1948 வந்து கோட்சேவால் கொல்லப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், துப்பாக்கி சூட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தீர்ப்பு வழங்கினாங்க, 2 பேருக்கு வந்து தூக்குலையும் போட்டாங்க. ஆனால் அகிம்சைக்காக போராடின ஒருத்தர் வந்து கொன்னவங்களை தூக்கில் போகிறதா அப்படின்றது எனக்கு ஒரு ஃபீலிங்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கையை வந்து அமைதி தானே, அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனை அந்த மாதிரி என்ன கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அது எப்படி பண்ணாங்க அப்படின்றது சரி விடுங்க, நம்ம எதுக்கு அரசியல் பற்றி பேசிக்கிட்டு. ஒரு 170 கிலோமீட்டர் வேகத்தில் பால் வருதுங்க, டக்குன்னு ஒரு ஸ்டோக் ஒன்று வைப்பார் டிராவிடு, பார்த்தா எப்படி இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீரங்கி துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிற்பாங்க, நம்ம ஆட்கள்லாம் அமைதியாக நின்றுருப்பாங்க. இப்போ அவங்க அடித்தா கூட நம்ம திருப்பி அடிக்க மாட்டோம். அப்போது அது எப்படி இருக்கும், ஏன்னா இவங்க அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மன ரீதியான ஒரு பெரிய ஒரு உளைச்சலையாக அவங்களுக்கு ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு பயங்கர கெத்தாக அமைதி தான் பார்த்திங்கன்னா உண்மையான போரினுடைய முடிவு அப்படின்றத இந்த உலகத்துக்கு ரொம்பவுமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பர்சன்னா நிச்சயமாக அது காந்தியடிகளில் தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய நினைவு வந்து நம்ம ஒரு நாளாக வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த தியாகிகள் தினம் சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ஜனவரி 30.
நெக்ஸ்ட் ஃப்ரெட் கோரமச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜப்பானியர்களுக்கான உரிமையை வாங்கணுன்றதுக்காக ஒரு சிவில் தினமாக தான் இது பார்க்கப்படுது. இதுக்கு போராடினவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன். இவரோட ஹிஸ்ட்ரி பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து இவங்களை தவறுதலாக இந்த பர்சன் வந்து பிடிச்சி போயிடுவாங்க. இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய ஜப்பானியர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே ஒரு சின்ன ஒரு அடக்குமுறை அப்படின்றது இருந்தது. அதனால் இவர் வந்து தவறுதலாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் போராடுறாரு, உண்மையாகவே அந்த தப்பை நான் பண்ணலை அப்படின்றத அவர் வந்து நிரூபிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. பட் வெளிப்படையாக இதை அவங்க ஒத்துக்கலனாலும் மறைமுகமாக வந்து இதனுடைய வெளிப்பாடுன்றது இருந்தது. அவர் வந்து விடுதலையும் செய்யப்பட்டாங்க. இப்படி அவர் தன்னுடைய அந்த உரிமையை வாங்கினார்ல, அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை, அது கொண்டாட வேண்டியது அவசியமான ஒரு விஷயம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்க ஜப்பானியர்களுக்கான ஒரு சிவில் உரிமையை வந்து நம்ம இன்னமும் தக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தை வெளிப்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் கோரமச்சு டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஜனவரி 30. விளம்பரம் செய்யாதேன்னு விளம்பரம் செய்ய வேண்டியிருக்கு. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.